Warm up. Neck side to side. Down and up. Neck rotation. Opposite side. Good morning, ma'am. Good morning, Sharma. Good morning, Nasma, ma'am. Shoulder rotation. Opposite side. Full arm line rotation. Opposite side. Shoulder side to side tap. Side bend. Spine twist. Leg side to side swing. சப்போர்ட் வேணா எடுத்துக்கலாம். எங்க பிடிக்கணும்னா பிடிச்சிட்டும் பண்ணிக்கலாம். Front and back. Leg change. Front and back. High knee. Butt kick. Hip rotation. Opposite side. Knee rotation. Opposite side. Forward bend.
ரெண்டு கை வச்சு ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக். Alternate touch, right to left, left to right. Relax. March back. Start checking. ரிலாக்ஸ். ஸ்டிக் இல்லை மாப்பிங் ஸ்டிக் எது இருந்தாலும் ஓகே. எஸ், நல்ல கோர் டைட், செஸ்ட்டுக்கு நேராக வச்சுருக்கோம். கேப் கொஞ்சம் ஷோல்டரை விட கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இங்கேருந்து 4 டைரக்ஷனுக்குமே ஸ்ட்ரெச் பண்ணுறோம். சைட், பேக், நெக் சைடு, ஃப்ரண்ட். ஃப்ரண்டில் வந்ததுக்கப்புறமா காலை டயகனலாக alternate touch. Correct. Yes, continue. Side, back, next side, front, diagonal up, alternate touch. Good. 3, side, back, next side, front, abs tight. 4, next side and front. Diagonal touch. 5, back, neck side, front. சங்கரி மேம் பக்கத்தில் டவல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். 6, side, back, neck side, center and diagonal raise. 7, நல்ல stretch, back, neck side, center, diagonal stretch. Good. 9, back, side, center, leg raise. 10, side, back, neck side, center and touch. 10 more opposite side. Side, கழுத்தை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கை பேக், நல்ல ஸ்ட்ரெச். அடுத்த சைட் பேக், சென்டர், diagonal raise. 9, back, side, front. 8, abs tight, back, neck side, front, diagonal leg raise. 7, back, neck side, front. 6, back, neck side, front. Last 5, back, side, front. 4, back, neck side, front. Good. 3, back, neck side, front. 2, back, neck side, front. ஃப்ரண்ட்ல வரும்போது எல்போ மடங்காம நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம் துஷிதா. லாஸ்ட் ஒன், சைட், எஸ்,
back, next side, front, and diagonal raise. Relax. Next one. அதே மாதிரியே டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். தை பக்கத்தில் இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கேருந்து அப்படியே பேக் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஃபுல்லாக ஸ்டிக்கை பண்ணும்போது ஹீல்ஸ் அப் பண்ணுறோம். ஹீல்ஸ் அப் அண்ட் பேக் ஸ்ட்ரெச். திரும்பவும் ஃப்ரெண்டுக்கு வந்துடுறோம். இங்கே வந்து வச்சிருக்கிற ஸ்டிக்கை எல்போ மடக்கி செஸ்ட்டுக்கு நேராக கொண்டு வரோம். ஃப்ரெண்டில் புஷ் பண்ணுறீங்க, சுமோ ஸ்குவாட் பண்ணி சைட் சேஞ்ச் பண்ணுறீங்க. ரெண்டும் சேர்த்து பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு கீழே வச்சுருக்குறோம், ஹீல்ஸ் அப் அண்ட் ஃபுல்லாக பேக் பட்டில் போய் டச், அகெயின் ஹீல்ஸ் டவுன், ஃப்ரெண்டில் வந்துடுறோம். அப்புறம் எல்போ மடக்கி ஸ்டிக்கை வச்சுருக்கோம். இங்கேருந்து அப்படியே ஃப்ரண்ட் புஷ் அண்ட் சுமோ ஸ்குவாட், சைடை ஷிஃப்ட் பண்ணிடுறோம். கரெக்ட். திரும்பவும் ஸ்டிக்கை கீழே வச்சிடறோம் and start. Heels up and front, elbow மடக்குறோம், front push and sumo squat. Correct. Continue. Heels up and front, elbow மடக்குறோம், front push, நல்ல sumo squat. Continue. இங்கே இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப லூஸாக இருக்குது, பின்னாடி போகும்போது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப எல்போ மடங்குதுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சுமோ ஸ்குவாட். நெக்ஸ்ட் சைட். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஹீல்ஸ் அப், ஃப்ரண்ட் புஷ் அண்ட் சுமோ ஸ்குவாட். குட். Heels up, back stretch, front, chest press and sumo squat. Good. 8, front, elbow மடக்குறோம், sumo squat and down. 9, front, sumo squat, front press. 10, back, front, elbow மடக்கிட்டு செஸ்ட் பக்கத்துல இருந்து பிரஸ் பண்றோம். ஃப்ரம்ல மேம் ஃப்ரண்ட்ல பிரஸ், ஃப்ரண்ட்ல சுமோ ஸ்குவாட் பண்ணும்போது ஸ்டிக்கை நல்லா ஃப்ரண்ட்ல பிரஸ் பண்றோம் செஸ்ட்ல இருந்து. 10, down, stick fold, இங்க இருந்து நல்ல ஃப்ரண்ட்ல ஸ்டிக்கை பிரஸ். 10 more. Good going. Bigness வேணா அப்பப்போ குட்டி பிரேக் எடுத்துக்கலாம், கை ரொம்ப வலிச்சுன்னா. press. 8, front push and sumo squat. பிரமிளா மேம் கேக்குதா? பேக், ஃப்ரண்ட், எல்போ மடக்கி இருக்கும். இங்கிருந்து அப்படியே சுமோ ஸ்குவாட் பண்ணும்போது புஷ் மூவ் பண்றீங்க. ஸ்டிக்கை முன்னாடி கொண்டு வரீங்க. ஸ்டிக்கை முன்னாடி கொண்டு வந்துட்டு புஷ் பண்ணிட்டே சுமோ ஸ்குவாட். பேக், ஃப்ரண்ட், மடக்குறோம் எல்போவை. இங்கிருந்து அப்படி ஃப்ரண்ட் புஷ், எஸ், அண்ட் சுமோ ஸ்குவாட். குட் கோயிங், குட் கோயிங். பேக், ஃப்ரண்ட், எல்போ மடக்குறோம், ஃப்ரண்ட் புஷ், நல்ல டவுன், சுமோ ஸ்குவாட். எவ்வளோ முடியுதோ டவுன். பேக் போகும்போது பேலன்ஸ் கிடைக்கலன்னா பேக் நல்லா போனதுக்கப்புறம் கூட நல்லா ஹீல்ஸ் அப் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஃப்ரண்ட், எல்போ மடக்குறோம், sumo squat and front push. Good going, good going. Last 3, front, sumo squat, 2, front push, sumo squat. Last one. Front push, sumo squat. Relax.
கை வலிச்சிருந்ததுன்னா ஆர்ம் ஸ்விங். ஓகே, சிம்பிளாக ஒரு கார்டியோ பண்ணிக்கலாம். ஸ்டிக்கை போட்டு ஜஸ்ட் கொஞ்சம் கவுண்ட்ஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைட் டு சைட் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஒன்றொன்னா பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒன்றொன்னா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். ஓகே, ரெண்டுமே அட் அ டைம் பண்ண முடியுதுன்னா ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். முடியலன்னா ஜஸ்ட் ஒன் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பேக் பேக், ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பேக் பேக். முடிஞ்சதுன்னா ரெண்டும் ஃப்ரண்ட் ரெண்டும் பேக். கண்டினியூ. எப்போ முடியலையோ ஒன்றா மாற்றிக்கலாம். ஒன் ரெண்டு, ஒன் பை ஒன், பேக் பேக், ஃப்ரண்ட் பேக். அப்படியே சைடில் வச்சுக்கோங்க, சைட் டு சைட். அதுவும் சிங்கிளாக ரெண்டுமே ஒவ்வொரு சைடு வரணுன்னாலும் வந்துட்டு மாற்றிக்கலாம். இல்லைன்னா ஒன்லி சிங்கிள் ஹாப், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து ஜம்ப். குட், கோயிங். 5 more. 4, 3, 2, 1. Relax. Deep inhale. Slight வாயை திறந்து exhale. ஷோல்டரோட கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ். ஷோல்டர் ரொட்டேட். நல்லா அதே டைட்னஸ் மெயின்டைன் பண்ணுறோம். இப்படி முன்னாடி போகும்போது லூஸாக விடக்கூடாது ஷோல்டரை. ஷோல்டர் ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன், பேக். இங்கேருந்து அப்படி ஒரு காலாக பேக்கில் டேப் பண்ணுறீங்க. ஸ்டிக் அப்படி ஓவர் ஹெட். ஓகே, கரெக்ட் கரெக்ட். நல்ல அப்பர் பாடியை எந்த அளவுக்கு நல்லா டவுன் பண்ண முடியுதோ பண்ணுறோம். ஆனால் இப்படி ஹஞ்ச் பேக் ஆகக்கூடாது. பேக்கை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோம். டவுன். டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சங்கரி மேம், அப்படின்னா அது ஸ்டிஃபாக நிற்கும். நமக்கு ரொம்ப டவலை மேலே இங்கே வச்சுருக்கீங்களா, அது கம்மி பண்ணிக்கோங்க. தென் பேக் டேப் அண்ட் ஓவர் ஹெட். ஒவ்வொரு மூவ்க்கும் ஃபுல்லாக பாடியை மூவ் பண்ணுற மாதிரி கொண்டு போக வேண்டாம் ரீத்து. அதே இடத்துல இருக்கீங்க, ஒன்லி பேக் டேப். குட், குட் கோயிங், குட் கோயிங். வெரி குட், வெரி குட். ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு தடவை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் 5, 4, 3, 2, 1. Relax. Very good. Water break. Deep inhale, exhale. கொஞ்சம் எக்ஸசைஸ் ஃப்ளோரில் பார்த்துக்கலாம். லெக் 90 டிகிரி ரேஸ். ஸ்டிக்கை வெளியில் கூடி லாக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து எக்ஸேல் அண்ட் கம் அப், க்ரன்ச் ஹோல்டு, வயிறு நல்லா டைட். இங்கேருந்து ஜஸ்ட் பல்ஸ், ஸ்டிக்கை அப் அண்ட் டவுன். எங்கே முடியுதோ அப் டவுன், அப் டவுன், மேலேயும் கீழே மேலேயும் கீழே ஜஸ்ட் கொண்டு போண்டோம். க்ரன்ச் ஹோல்டுலேயே இருக்கும். மேலே வந்திருக்கும், க்ரன்ச், வயிறு நல்லா டைட். இன்ஹேல் எக்ஸேல். இப்போ நார்மல் அண்ட் கண்டினியூ. எப்போ முடியலையோ கழுத்தை ஒரு தடவை கீழே வைக்கணும்னா கீழே வச்சுட்டு திரும்பவும் ரைஸ் பண்ணிக்கலாம். குட் ட்ரை, குட் ட்ரை. நோ ப்ராப்ளம். காலை கீழே வைக்கணும், வச்சுட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரண்யா மேம், குட் ட்ரை, குட் ட்ரை. 10 more. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2,
1. Relax. Deep inhale, exhale. Next one. போட் உட்காந்துருக்கோம். போட்டுக்கு பண்ற மாதிரி அப்பர் பாடியை கொஞ்சம் பேக் கொண்டு போறீங்க. ஒரு காலை மடக்குறோம், ஸ்ட்ரெச் பண்றோம். ஸ்டிக்கை வச்சு காலு கீழே, தென் ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச், ஹோல்ட். குட் ட்ரை. அது எவ்வளோக்கு எவ்வளோ நீ ஹக் பண்ற மாதிரி உள்ள கொண்டு வரீங்களோ கையை எடுக்காம நம்மளால ஸ்டிக்கை ரொட்டேட் பண்ண முடியும். முடியல அப்படின்னா ஒரு கையை எடுத்துட்டு நீங்க பிடிச்சிக்கலாம். பட் அதை கொண்டு வர ட்ரை பண்ணீங்கன்னா அது நல்ல நீ ஹக் பண்ணுவீங்க. உள்ள வரைக்கும் கால் வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேலேயும் கீழே வரும். பட் அப்பர் பாடியை கூணு போடாம நல்ல செஸ்ட் ஓப்பன் அண்ட் பேக். நல்ல ஒரு 60 டிகிரி ரேஸ் மாதிரி காலை நல்ல ஸ்ட்ரெச். குட் ட்ரை, குட் ட்ரை. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். முடியலன்னா கையை விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் திரும்ப. நோ ப்ராப்ளம். லாஸ்ட் ஒன். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் லெக். முதல்ல அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட், கொஞ்சம் பேக், ஆப்ஸ்ல நல்லா அந்த ப்ரெஷர், ஹோல்ட். காலை மடக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பொட்டி வயிறொட்டி மடக்கி கொண்டு வரீங்களோ உங்களால் நல்லா ரொட்டேட் பண்ணணும். குட் ட்ரை, குட் ட்ரை. 5 more. 4. நோ ப்ராப்ளம். முடியலன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ். கையை பின்னாடி வைங்க. ஜஸ்ட் காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நீ ஹக் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நீ ஹக் பண்ணுங்க. குட், குட். நோ ப்ராப்ளம். லாஸ்ட் 2. 1. ரிலாக்ஸ். பேக் ஸ்ட்ரெயிட். கை வேணா சப்போர்ட் கொடுத்து நல்ல ஸ்பைன் ஒரு தடவை லெங்தன் பண்ணிட்டு டீப் இன்ஹேல், எக்ஸேல். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டிக்கை ஓவர் ஹெட் வச்சிருக்கீங்க. கால் ரெண்டும் மடக்கி இருக்கும். இங்க இருந்து ஸ்டிக்கை ஜஸ்ட் சிம்பிளா கொண்டு வந்து தையில டச் பண்றீங்க. ரெண்டு காலோட ஹீல்ஸையும் தூக்குறீங்க. தென் ஹீல்ஸ் டவுன், ஸ்டிக் ஓவர் ஹெட். இங்க இருந்து அப்படி சிம்பிளா ஸ்டிக் இங்கதான் வந்து நிற்கும். வெயிட்டை நம்ம ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு போவோம். இது காலில் டச் ஆனோன்னு அங்கேதான் இருக்கு. அவ்வளவுதான் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனே வரும். சிம்பிளா ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன் அண்ட் அகெயின் ஸ்டிக் ஓவர் ஹெட். அங்கிருந்து அப்படி தைல டச், ஹீல்ஸ் அப். நஜிமா மேம் ரெண்டு காலுக்கு இடையில உள்ள கேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப வைடா. எஸ். கண்டினியூ. ஹீல்ஸ் அப், slowly heels down, then stick overhead. Yes. பிரமிளா மேம் ரெண்டு காலோட டோஸையும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஓப்பனா இருக்கிறத ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹீல்ஸ் அப்போ சேர்த்து பண்றோம் மேம். டச் பண்ணோன்னே ஹீல்ஸ் அப். பிரமிளா மேம் வந்து டச் பண்ணோன்னே ஹீல்ஸ் அப். Heels up. Good. Very good. எல்போ மடங்காம உங்களோட காலில் தையில எங்க போய் டச் ஆகுதோ டச் ஆகட்டும். ரிலாக்ஸா எல்போ மடக்கிட்டு வைக்க வேண்டாம். ஃபுல் அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷன்ல பேக். சுபாஷினி மேம் கொஞ்சம் கேமரா திருப்பிக்கிறீங்களா? எஞ்சிட்டீங்க. கொஞ்சம் கீழே டில்ட் பண்ணிடுங்க. எஸ். குட் கோயிங், குட் கோயிங். தாரணி கால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலப்பா, டுவர்ட்ஸ் உங்க பாடி. எஸ். குட், வெரி குட். லாஸ்ட் 2. நல்ல ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன், ஸ்டிக் பேக்.
One, abs நல்லா tight. Heels up, heels down. Sit back, relax. அப்படியே சூப்பர்மேன் வித் ஸ்டிக். வயிறு கீழப்படுற மாதிரி படுத்திருக்கோம். சூப்பர்மேன் அதோட அங்கிருந்து அப்படியே செஸ்ட் சாப் சேர்த்து பண்றோம். தென் ஸ்ட்ரைட், தென் டவுன். என்ன பண்றோம்? காலையும் மேல தூக்குறோம், கையும் மேல தூக்குறோம். இங்கிருந்து அப்படியே எல்போ மடக்கிட்டு எந்த இடத்துல போர்ஷன்ல உங்களோட செஸ்ட் கிளாவிக்கல் இங்க உள்ள இங்க வந்து டச் ஆகும் போன்ல திரும்ப ஸ்ட்ரெச், தென் டவுன். அப் எங்க வருதோ சாப், ஸ்ட்ரெயிட், தென் டவுன். அப், சாப், straight, down. Continue. Up, correct, chop, again stretch, then down. Up, chop, stretch, then down. நீங்க ரெண்டு கைக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை இப்பவும் கம்மி பண்ணிக்கோங்க சங்கரி மேம். ரொம்ப அதிகமா கேப் பிடிச்சிருக்கீங்க. கம்மியா பிடிக்க உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃபா கிரிப் கிடைக்கும். Good try, Ishwari ma'am, very good. Up, down. ஃபர்ஸ்ட் அப் போகும்போது மேலேயே ஸ்டிக்கை வச்சுக்கோங்க ஈஸ்வரி மேம், அதுக்கப்புறம் சாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப் பண்ணும்போது நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச் அப், சூப்பர்மேன். அது கூட சேர்ந்து அதுக்கப்புறமா சாப், தென் அகைன் சூப்பர்மேன், திரும்ப டவுன். எஸ், அப், சாப், இமீடியட்டா சாப் பண்ணிடலாம். தென் ஸ்ட்ரெச், தென் டவுன். குட் கோயிங், குட் கோயிங். அப், சாப், stretch, down. Up, chop, stretch, down. Good going, good going. 10 more. Up, chop, stretch, down. 9. Up, chop, stretch, down. 8. Up, good, chop, stretch, down. Very good, Ritu, good. Up, chop, stretch, down. Very good, Nasinamon. Good. காலை மடக்காம எஸ் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூக்குனா போதும். குட். சச்சுமா முடிஞ்சோ காலோட டிஸ்டன்ஸ். எஸ், கரெக்ட். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. குட், எஸ், டவுன். வெரி குட். லாஸ்ட் 3. வெரி குட் துஷிதா, குட். Down. Up. Good try. Saranya ma'am, continue. Good. Very good. Last one. Up, chop, stretch, and down. Relax. வேணா ஒரு சைல்ட் போஸ்ட்ல ஸ்ட்ரெச் பண்ணணும்னா பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டிக் எங்க வச்சிருக்கோம்? எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். ஸ்லைட் பண்ணிட்டு எங்க வரைக்கும் போதும் எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். வந்ததுக்கு அப்புறமா அகைன் திரும்பவும் ஓவர் ஹெட் ஃபார்வர்ட் லஞ்சஸ் கூட சேர்த்து பண்றோம். இங்கிருந்து எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட் ஸ்லைட் பண்ணிட்டே போறோம் காலில். இங்கிருந்து நல்லா எவ்வளவு முடியுதோ ஓவர் ஹெட் கொண்டு போறீங்க. ஒரு தடவை ரைட் லெக், ஒரு தடவை லெஃப்ட் லெக்னு ஃபார்வர்ட் லஞ்சஸும் சேர்த்து பண்றோம். ரெண்டு எக்ஸசைஸும் எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட் எவ்வளோ முடியுதோ. வெரி குட். எஞ்சக்கு அப்புறமா எஞ்சிடலாம் சரண்யா மேம். எஞ்சக்கு அப்புறமா அப்படி வலது காலை முன்னாடி கொண்டு வந்து வச்சு எவ்வளோ முட்டு மடக்க முடியுதோ. வெரி குட். மடக்க முடியுதோ மடக்கிட்டு அகைன் சென்டர். ஹோல்ட் பண்ண தேவையில்லை, எல்லாமே இமீடியட்டா கொண்டு வந்துட்டே இருக்கலாம். எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட், அப்படியே ஃப்ரண்ட் ஓவர் ஹெட் அண்ட் லஞ்சஸ். ஒன்று ரைட், ஒன்று லெஃப்ட். எஸ், குட். வெரி குட். எக்ஸேல் அண்ட் முட்டு மடங்காம எவ்வளவு முடியுதோ டவுன் பண்ணலாம், இல்லை சின்னதாக முட்டு மடங்கிச்சுன்னா இட்ஸ் ஓகே. அண்ட் ஃப்ரண்ட் எக்ஸேல்
ஃபார்வர்ட் பெண்ட். அடுத்த காலை முன்னாடி நல்லா எவ்வளோ முடியுதோ ஃபுல் ஸ்ட்ரெச். குட் குட். Exhale and forward bend. Next leg and back. Very good. Exhale and forward bend. Left and forward lunges. Forward lunges simple. நடக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் வைப்போமோ அதோட கம்ஃபர்டபுளாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி வைக்கிறீங்க. எவ்வளோ முடியுதோ 2 முட்டியும் டவுன் பண்ணுறீங்க, பேக் வரீங்க. எஸ், கண்டினியூ. 10 more. Yes, good try, good try. Front and back. Very good, very good. Exhale and forward bend. ஒரு கால் முன்னாடி and stick நல்லா overhead. Exhale and forward bend. Front. ரித்து பின்னாடி உள்ள முட்டும் கொஞ்சம் டவுன்பா. பின்னாடி உள்ள காலோட முட்டும் டவுன். நீங்க ரொம்ப பேக் பெண்ட் பண்ண வேண்டாம், அதனால பேலன்ஸ் பண்றதுக்காக பாடி அதை ட்ரை பண்ணுது. நீங்க ஜஸ்ட் எவ்வளவு முடியுதோ பாடி ஸ்ட்ரைட்டா வைக்கிறோம், கை மட்டும் பேக் போடா போதும். 2 முட்டும் எவ்வளவு முடியுதோ நல்லதா. குட் கோயிங். லாஸ்ட் 5. Front and back. Last 3. Front and back. Continue. 2. Front. மெதுவா மெதுவா துஷிதா. Last 1. Very good. And back. Relax. Next one. இங்க இருந்து அப்படியே ஸ்டிக்க கீழே கொண்டு போறோம், கால் மேல போகுது. அகைன் ஆப்போசிட் சைட்ல முதல்ல ஸ்டிக், கால் பின்னாடி இருக்குன்னா ஸ்டிக்கை முன்னாடி வச்சுக்கோங்க. கால் மேல வருது, ஸ்டிக் முன்னாடி போகுது. சிம்பிளா கால் அப்படி கிராஸா கொண்டு போறோம். நீ ஹை நீ ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வருவோம், இது கிராஸா கொண்டு போறோம். சக்திமா கிராஸ். நம்ம நேரா கொண்டு போற ஹை நீயை இது அப்படி கிராஸ் 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 கிரன்ச் பண்ற கொண்டு போவோம்ல, அதே மாதிரி. அதனால ஸ்டிக்கை இங்க வச்சுக்கோங்க, ஸ்லைட்டா திரும்பி நிற்கோங்க. கையை ஸ்டிக்கு பின்னாடி போகுதுன்னா கால் முன்னாடி, ஸ்டிக் பேக் போகுதுன்னா கால் பேக் போகுதுன்னா ஸ்டிக் முன்னாடி. சிம்பிளா ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணதை காலை இப்போ சைட்ல பண்றோம். ஸ்டிக் ஒரு சப்போர்ட் தான், வேணும்னா மூவ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே வச்சுக்கோங்க, இல்லை எதுவும் இல்லைன்னா கூட அப்படியே கூட பண்ணிக்கோங்க. கிராஸ் கிராச். எஸ், கரெக்ட். கிராஸ் கிராச். Good going, good going. Continue, continue. Venlama, continue. Front, back. Yes, correct, correct. Stick போன போட்ட முன்னாடியும் பின்னாடி இல்லை, ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நல்லா அதோட சப்போர்ட் எடுத்துட்டு அப் அண்ட் டவுன். ரிலாக்ஸ். சைட் சேஞ்ச். ஸ்டிக் மூவ்மெண்ட்டை பார்க்க தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நல்ல காலை நல்ல அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். Good going. 5 more. 4, 3, 2, 1. Relax. Water break. ஸ்டிக் ஓவர் ஹெட் மேலே மேலே வைக்கும்போது எல்போலாம் மடங்காமல் நல்லா ஃபுல் உங்கள் உடம்பே ஒரு இன்ச்சு லென்த்தன் ஆன மாதிரி, ஹைட் ஆன மாதிரி நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச். இங்கேருந்து ரைட் லெஃப்ட், அதுக்கப்புறமா அதோடைய சேர்த்து என்ன பண்ணிடுறோம், ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு காலை ரிவர்ஸ் லஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணுறீங்க, சென்டர் வரீங்க. தென் அகெயின் கோ அப், ரைட் லெஃப்ட்,
மேலே இருந்ததை இங்கே சென்டருக்கு வந்துருங்க. காலை பேக் கொண்டு போங்க. அப்படியே ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணுங்க. திரும்ப கால் ஸ்ட்ரைட் வரும்போது ஸ்டிக்கை மேலே கொண்டு போயிருங்க. 2 எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணுறோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரைட் லெஃப்ட் ஸ்டிக் அப்படி செஸ்ட்டுக்கு நேரம் கொண்டு வந்துடுறோம். முதல்ல ரிவர்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஸ்பைன் ட்விஸ்ட் சென்டர் வரும்போதே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலேன்றனால மேலே கொண்டு போயிடுறோம். ரைட் லெஃப்ட் செகண்ட் எக்ஸசைஸ்க்கு செஸ்ட்டுக்கு நேரம் வந்துடுறோம். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பேலன்ஸ் பண்ணி காலை வச்சுக்கோங்க ப்ராப்பராக. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பைன் ட்விஸ்ட் சைடில் திரும்பி பார்க்குறோம். தென் சென்டர் வரும்போதே ஸ்டிக்கு மேலே போயிடுது. எஸ் கண்டினியூ. ரைட் லெஃப்ட் ஸ்டிக் சென்டரில் பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்பைன் ட்விஸ்ட். சென்டர் வரும்போது ஸ்டிக் மேலே கண்டினியூ. எஸ் ரைட் லெஃப்ட் ஸ்டிக் செஸ்ட்டுக்கு நேராக ரிவர்ஸ் லஞ்ச் ட்விஸ்ட் தென் சென்டர். எஸ் ஈஸ்வரி மேம் லெக் ரைஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சைட் செஸ்ட்டுக்கு நேராக கால் பேக். எஸ் அதுக்கப்புறமா சைட். வெரி குட். தென் கால் சென்டருக்கு வரும்போது ஸ்டிக் மேலே. குட் குட். முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே எல்போ மடங்காமல் வச்சுக்கலாம். செஸ்ட்டுக்கு நேராக ரிவர்ஸ் ஸ்பைன் ட்விஸ்ட் அண்ட் சென்டர் கண்டினியூ. ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணுறது எந்த சைடு பின்னாடி கால் கொண்டு போகிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க வெண்ணிலா மேம். எந்த கால் பின்னாடி போதோ அந்த சைட் ட்விஸ்ட். உங்களோட இப்போ எந்த கால் பின்னாடி போயிருக்கு? எஸ் எஸ். தென் சென்டர். அப்போ நல்லாவும் நல்ல ஸ்ட்ரெச் கிடச்சிக்கும் உங்களுக்கு. லெக் ரைஸ் டச் கால் பேக் தென் வெரி குட் வெரி குட். கண்டினியூ and up. Yes, good going, good going. Right left center back. எப்போ முடியலையோ அப்போ மட்டுமே காலை கீழே டச் பண்ணிக்கலாம் சக்தி மேம். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேலே பின்னாடி உள்ள காலம் இதுவுமே முட்டு கீழே போகாமல் கொஞ்சம் அப். குட் ட்ரை வெரி குட். ஸோ இதுக்கும் அதுக்கும் இன்டென்சிட்டி நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். முடியலன்னா வச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 ரைட் லெஃப்ட் சென்டர் ரிவர்ஸ் பொறுமையாக பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு சைடில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப். அண்ட் பிகினர்ஸ் வேணா குட்டி குட்டி பிரேக் எடுத்துட்டு கண்டினியூ. பேக் ஸ்பைன் ட்விஸ்ட் அண்ட் சென்டர். லாஸ்ட் 2 லெக். இல்லைன்னா அது ரிவர்ஸ் போகாமல் ஒன்லி பிகினர்ஸ் ஒன்லி ஃப்ரண்ட் ரைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒன்று ஸ்கிப் பண்ணோன்னா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். எஸ் குட் ட்ரை குட் ட்ரை. லாஸ்ட் 1 slowly back spine twist and center. Relax. grip உங்களோட உள்ளங்கை வெளியே பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி பிடிச்சிக்கிறோம். பைசப் கர்ல் பண்ண போறோம். அதனால grip வெளியில இருக்கு. எஸ் இங்கேருந்து டயகனல் லஞ்சஸ் பண்ணிட்டு பைசப் கர்ல் பண்ண போறோம். இடது காலை வலது காலுக்கு பின்னாடி கிராஸாக கொண்டு போய் வச்சுட்டு. இப்போ ரிவர்ஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் இம்மிடியேட்டாகவே செய்கிறோம் இன்னைக்கு. ரிவர்ஸுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக போகும், இல்லை ஸ்லைட்டாக கொஞ்சம் கேப் வச்சுக்கலாம். இது அப்படியே கிராஸாக கொண்டு போய் வச்சுட்டு எஸ் நல்ல முட்டு ரெண்டும் டவுன் கிராஸ் அண்ட் சென்டர். ஆப்ஸ் நல்ல டைட். பைசப் கர்ல் அண்ட் சென்டர். எஸ் முடியறவங்க நல்லா முட்டு டவுன் வரைக்கும் போகலாம். முடியல ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு தோன்றவங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைக்கும் ஜென்ட்லாக டவுன் அண்ட் ஸ்ட்ரெயிட். கண்டினியூ. பேக் சென்டர் பைசப் கர்ல் சென்டர். இங்கே வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபோராம் வரைக்கும், ஃபோராம் மட்டுமே மூவ் பண்ணால் போதும். இங்கே ஃபோராம் வரைக்கும் ஷோல்டர் டு எல்போ வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வைங்க. கர்ல் center curl center. Good going, good going. Bicep curl center down center cross
center. Abs tight, center. Last 5. Beginners வேணா break எடுத்துக்கலாம். 4, center. 3, center. 2, center. Last one, center. Relax. Stick அப்படி பின்னாடி கூடி லாக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம உள்ளங்கை பின்னாடி பார்த்துருக்கு. எஸ், இங்கேருந்து அப்படியே பட்டில் டச் ஆகிருக்கு. இங்கேருந்து அப்படியே எவ்வளோ முடியுமோ மேலே தூக்குங்க. அப்பர் பாடியை ரொம்ப கூணு போடாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட். சின்னதாக ஒரு சேர் போஸ். பட்டை பின்னாடி புஷ், ஸ்டிக் மேலே அண்ட் சேர் போஸ். குட், கரெக்ட் கரெக்ட். ஸ்டிக்கை பின்னாடி எவ்வளோ முடியுதோ ரேஸ். ரொம்ப அப்படி ரவுண்ட் பண்ணாமல் ஜென்ட்லாக அப்படியே ப்ராப்பராக இருக்கிற அளவுக்கு எவ்வளோ டவுன் போக முடியுமோ அவ்வளோ போனால் போதும். சேர் போஸ். எஸ், கரெக்ட். பேலன்ஸ் வேணா கொஞ்சம் காலில் கேப் வச்சுக்கலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே வச்சுக்கலாம். எஸ், பேக் ஸ்ட்ரெயிட். ஸோ இந்த ஸ்டிக் உங்களுக்கு சேர் போஸை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காரதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கூணு போடாமல் இது ஆப்போசிட் சைடில் இழுத்துட்டு போகிறனால ஆட்டோமேட்டிக்காக உங்களோடது முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பீங்க. குட் குட். கழுத்தை மேலேயே வச்சுக்கிறோம் வித்யாமா. கழுத்தை கீழே கொண்டு போக வேண்டாம். ஜஸ்ட் நேரில் பார்க்குற மாதிரியே டவுன் அண்ட் அப். எஸ், பர்ஃபெக்ட். அப். குட் கோயிங், குட் கோயிங். டவுன் அண்ட் அப். abs tight, down, butt pinadi push, knee bend, stick up, down. Good try, good try. எவ்வளவு வரைக்கும் டை போதும் மேல. Last 5, straight. 4, beginners break எடுத்துக்கலாம் அப்பப்போ. 3, center. 2, center. Last one, up, center. Relax. Just அப்படியே நின்னுட்டு நல்ல அப் கொண்டு போறீங்க. பட்ல இருந்து எவ்வளவு முடியுதோ அப் கொண்டு போறீங்க. சைட் டு சைட் ஸ்விங். ரிலாக்ஸா நின்னுட்டு 1, 2, சைட் டு சைட் ஸ்விங். எஸ், கரெக்ட். 3, 4. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட்டி தான் ஆகணும். சரண்யா மேம் அதை லென்த் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் உங்களோட டவல் டிஸ்டன்ஸை கூட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா. 5, 4, செஸ்ட் நல்லா ஓப்பன். 3, 2, 1. ரிலாக்ஸ். ஒன்லி 10 டைம்ஸ். பட்டை டச் பண்ணிட்டு இருக்க ஸ்டிக். இங்கேருந்து அப்படியே எல்போ மடக்கிறோம். அப் டவுன். ரிஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டாம். ரிஸ்ட் அப்படியே நியூட்ரலாக இருக்கட்டும். இங்கேருந்து அப்படியே அப் டவுன். ஜஸ்ட் எல்போ மடக்கிறோம். அப் டவுன், அப் டவுன். எஸ், டவுன். மேலே போகும்போது அப்படியே ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ணாமல் ரிஸ்ட்டை நேராகவே வச்சுக்கிறோம். அப் டவுன், அப் டவுன். லாஸ்ட் 3, டவுன். 2, டவுன். லாஸ்ட் 1, down. Relax. இன்னும் ஸ்குவாட் பண்ணவே இல்லை இன்னைக்கு. ஸோ ஸ்குவாட்டுக்கு ஓவர் ஹெட் மேலே கொண்டு போயிடுறோம். காலை ஸ்குவாட் பண்ணுற ஸ்டான்ஸாக முதலே வச்சுக்கிறோம். ஷோல்டர் அளவுக்கு கேப். டோஸ்லாம் ஃப்ரீயாக விட்டு வச்சுக்கிறோம். இங்கேருந்து அப்படியே சைட், நெக் சைட் அண்ட் அங்கேருந்து அப்படியே டவுன் அண்ட் அப். எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல. ஓவர் ஹெட் வச்சுருக்கோம். அப்படியே டவுன் அண்ட் அப். எஸ், நல்ல சைடு பெண்ட், நெக் சைடு பெண்ட். எல்போ மடக்காம வச்சிருக்கிறோம். இங்கேருந்து அப்படியே ஓவர் ஹெட் வச்சிருக்கிறது ஜஸ்ட் அங்கேயே இருக்கட்டும் ஸ்டிக். நீங்க உட்காந்து எழுந்துறீங்க. எஸ், கரெக்ட். சைடு பெண்ட், சென்டர், நெக் சைட், சென்டர், டவுன் அண்ட் அப். எக்ஸேல், சைட். இன்ஹேல், சென்டர். எக்ஸேல், சைட். இன்ஹேல், சென்டர். அப்படியே நீயை ஃப்ரீயாக விட்டுட்டு ஸ்குவாட். எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ நீயை ஃப்ரீயாக விட்டுட்டு டவுன் அண்ட் அப். சைட். முடிஞ்ச அளவுக்கு எல்போ மடங்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம். எங்கே வரைக்கும் முடியுதோ டவுன் அப். நோ ப்ராப்ளம். ஹாஃப் ஸ்குவாட்னா ஹாஃப் ஸ்குவாட், ஃபுல் ஸ்குவாட் முடிகிறவங்க ஃபுல் ஸ்குவாட்.
down, very good, up, good, side, center, slow and steady, side, center. முதல்ல ஸ்குவாட்டோட டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, காலை மாற்றணும்னு அவசியமே இல்லை, நல்லா ஃப்ரீயாக நீயை விட்டுட்டு உட்காடுறோம். சைட், சென்டர், நெக்ஸ்ட் சைட், சென்டர், டவுன் அண்ட் அப், side, center, next side, center, down and up, side, center, முடிஞ்ச அளவுக்கு எல்போ மடக்காம straight, down and up, good going, last 5, side, break வேணா எடுத்துக்கலாம், side, down, நோ ப்ராப்ளம். ஸ்டிக் ப்ராப்பராக இல்லை, எனக்கு கொஞ்சம் கேப் வேணும்னு தோணுச்சுன்னா ஸ்டிக்கை விட்டுருங்க. ஜஸ்ட் ஸ்குவாட் மட்டும் பண்ணி எழுந்திரிங்க. வெறும் சைட் ஸ்ட்ரெச்சு வெறும்னு அப்படியே கை வச்சு பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ ஐடியலாக நிற்கிறதுக்கு பதிலாக கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களால் முடிஞ்ச மாதிரி. ரொம்ப எல்போ வலிக்குதுன்னு தோணுச்சா ஜஸ்ட் சைடு பெண்ட் அண்ட் டவுன் அப். லாஸ்ட் 2, down, up, very good, last side, next side, down, up, relax, floor exercise பார்த்துக்கலாம். ஓவர் ஹெட் வச்சிருக்கோம். சிம்பிளா சிட்டா, எல்போ மடக்காம அங்க வரைக்கும், தென் ஸ்லோலி அப்படியே தான் அண்ட் எல்போ மடக்காம ஸ்டிக்கை வச்சிருக்கோம். எந்திக்க முடியலன்னு தோணுச்சுன்னா உங்களோட எல்போ சப்போர்ட் வேணும்னா எல்போ மடக்கிக்கோங்க, சப்போர்ட் கொடுத்து எந்திச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்டிக்கை விட்டுருங்க, ரிலாக்ஸா படுங்க. எந்திக்கும்போது உங்களுக்கு கையெல்லாம் சப்போர்ட் கொடுக்கணும்னா கீழே வச்சு அப்படியே அப் சிட் அப். Okay, no problem, good try. Very good. அப்படியே ஸ்டிக்கை பிடிச்சிட்டே ஸ்லோலி டவுன் அண்ட் அப். ஸ்மூத்தா போக முடியுதுன்னா போயிட்டு வரலாம். இல்ல உங்களுக்கு நீ பெண்ட் பண்ணி பாருங்க. நரசிம்மா மேம், நீ பெண்ட் பண்ணி பாருங்க. நோ ப்ராப்ளம். எந்திக்கும்போது ஈவன் கையோட எல்போவை சப்போர்ட் ஒரு புஷ் கொடுத்துட்டும் கூட எந்திக்கலாம். எக்ஸேல் அண்ட் கம் அப். எல்போ ஃப்ளோர்லயே டச் பண்ணிக்கலாம். டவுன், எல்போ ரெண்டையும் ஃப்ளோர்ல ப்ரெஸ் பண்ணி ஒரு புஷ் கொடுத்து அப்படியே எந்திக்கலாம். வெரி குட். எஸ், இப்போ காலை தூக்காமலே வந்துருச்சு பாருங்க. ஸ்லோலி டவுன், எக்ஸேல் அண்ட் கம் அப். வெரி குட். Slow and steady. Good going. Very good. மேலே எந்திக்கும் போது ஃபோர் ஸ்ட்ரென்த்ல எந்திக்கிறனால என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா எந்திக்கலாம். கீழே போகும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, பொறுமையா டவுன். கமா, ஸ்லோலி டவுன். வெரி குட். இல்லைன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸா எல்போல ஒரு புஷ், தென் அப். வெரி குட். ஸ்டிக் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ், லாஸ்ட் 2. குட், வெரி குட். லாஸ்ட் 1, ரிலாக்ஸ். Wide leg. வலது கையோட ஸ்டிக்கோட எண்டை இடது காலில் வைக்கிறோம் அண்ட் டச் ஆப்போசிட் சைட். அண்ட் டச் போய் டைரக்டா டச் ஆயிடாது. எவ்வளோ முடியுதோ ட்ரை பண்றீங்க.
ஸ்டிக் அப்படியே கொண்டு போய் ஆப்போசிட் சைடில் உள்ள காலுக்கு சைடில் கொண்டு போய் வைக்கிறீங்க. எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். எக்ஸேல், forward bend. Exhale, forward bend. Yes. Good. Very good. Good. No problem. கால் திடீர்னு இழுத்துச்சு இங்கே இழுக்குதுன்னா ரிலாக்ஸ் ரீத்தும் நார்மல் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ. சம்டைம்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணும்போது இங்கே இன்னர் தைஸில் அவுட்டரில் அப்படி ஸ்ட்ரெச் இதாகும் இழுக்கும். ரிலாக்ஸ், ஃபோல்ட் யுவர் லெக்ஸ். ஓகேனா திரும்ப ஸ்ட்ரெச். எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். லாஸ்ட் டூ, ஃபார்வர்ட் பெண்ட். எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். ரிலாக்ஸ். சீட்டட் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் படுத்துட்டும் பண்ண போகிறோம். காலை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணுறீங்க. உங்களோட பாதத்தில் மீன்ஸ் பின்னாடி கீழே சோலில் காலை ஸ்டிக்கை வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். எவ்வளோ முடியுதோ ஸ்ட்ரெச். தென் ஸ்லோலி ரிலாக்ஸ். அடுத்த சைடு ஃபுல் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். அடுத்த கால் up. Very good. Slowly relax. மெதுவா படுத்துட்டும் பண்ண போறோம். பேலன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு இங்க எவ்வளவு பண்ண முடியுதோ அவ்வளவு மட்டும் பண்ணுங்க. முட்டு எனக்கு அதுக்கு மேல வரல அப்படின்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா ஸ்டிக்கை விட்டுட்டு நீங்க முட்டுக்கு கீழே இல்லை இந்த சைட்ல காஃப் மசில் பக்கத்துல ஹோல்ட் பண்ணிட்டும் நீங்க அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட் சைடு. ஓகே, ஸ்டிக் முடியல, ஃபுல்லாக போக முடியல, ஸ்டிக் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். முடியலைன்னா விட்டுட்டு காலை வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட் கையோட சப்போர்ட்ல ரிலாக்ஸ். இதே அப்படியே படுத்துடுறோம். படுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. அப், கழுத்து மேலே தூக்கிக்கோங்க. அகைன் காலை அதே பொசிஷன்ல வைங்க. ஸ்டிக்கை காலுக்கு பின்னாடி வைக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்குறோம். ஸ்லோலி ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஃபோல்ட். எக்ஸேல் அண்ட் கம் அப். இப்போ வச்சுட்டு எவ்வளோ முடியுதோ ஸ்ட்ரெச். ஸ்லோலி ரிலாக்ஸ். லாஸ்ட் ஒன் செட் ஹோல்ட் பண்ண போறோம். 20 counts. 1 2 3 4 5 6. ஃபுல்லா முட்டு நல்லாவே மடங்க மாட்டேங்குது, பால் தான் மடங்குதுன்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. விட்டுட்டு கை வச்சும் பிடிச்சிக்கோங்க. கை வச்சு பிடிச்சிட்டு முட்டு மடங்காம எங்க வரைக்கும் வருதோ அந்த இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். 10 9 8 7 6 5 4 3 2 1. Side change. One, 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. படுத்துட்டே ரிலாக்ஸா டீப் இன்ஹேல். லைட்டா வாயை திறந்து எக்ஸேல். அப்படியே ஸ்ட்ரெச்சஸ் கண்டினியூ பண்ண போறோம். நீ ஹக். ரிலாக்ஸா கழுத்தை கீழே வைக்கிறவங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா மேலே கொண்டு வரணும்னா மேலே கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ரெண்டு நீயும் சேர்த்து ஹக். Ten, 9 8 7 6 5 4 3 2 1. Slowly relax. ஒரு கால் மேல இன்னொரு கால் முட்டு போட்டிருக்கோம். அப்படியே ஒரு பட்டு ஃபுல்லா மேல தூக்குற அளவுக்கு அந்த காலை கொண்டு போய் ஃப்ளோர்ல டச் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் ரெண்டும் தரையில டச். ஒரு கால் மேல ஒரு கால். மேல இருக்கிற காலோட முட்டை அப்படி டவுன்.
ஷோல்டர் ரெண்டும் தரையில டச், கழுத்து ஆப்போசிட் சைட். Hold. Subhashini ma'am, hold. 5, 4, 3, 2, 1. Side change. அடுத்த கால் அப்படியே நல்லா பட்டு ஃபுல்லா தூக்கி இருக்கும். ஷோல்டர் தூக்க கூடாது. ஷோல்டர் ரெண்டும் தரையில டச். கால் எங்க போயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல கழுத்து. 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Let's pigeon pose. Seniors start. Beginners எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸா கிராஸ் லெக் எப்படி போடுறோமோ அதுல எப்படி 2 காலும் இருக்கட்டும். ஒரு காலை மட்டும் பேக் கொண்டு போங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த கால் ரிலாக்ஸா தான் இருக்கும். அது மேல போய் உட்கார இப்படி எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ரிலாக்ஸா வச்சுட்டு அங்கிருந்து பின்னாடி இருக்கிற காலோட முட்டை நல்லா தரையில அமுக்கி வச்சிங்கன்னா பாடி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி சென்டர்ல வந்துடும். அதுக்கப்புறம் கை ரெண்டையும் ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரெச் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரெச், புல் டவுன். Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Side change. பின்னாடி இந்த கால் முன்னாடி, முன்னாடி இந்த கால் பின்னாடி. சேம். கை ரெண்டு முன்னாடி ஸ்ட்ரெச், ஃபார்வர்ட் பெண்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸ்டிக் வச்சு பண்ணும்போது நிறைய அப்பர் பாடிக்கு நல்ல கை ஃபுல்லா இதாயிருக்கும், ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம். பப்பி போஸ். பட்டு மேலேயே இருக்கு. கையை நல்ல ஷோல்டர் வரைக்கும், உங்களோட சின் செஸ்ட் வரைக்கும் தரையில டச், எல்போ மடங்காம, பட்டு மேலேயே. இன்ஹேல் எக்ஸேல் நார்மல். எஸ், பட் மேல எல்போ மடங்காம ஸ்ட்ரெச் பண்ணுங்க. சுபாஷினி மேம், எல்போ ஃபுல் ஸ்ட்ரெச். கை கை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிருங்க. எஸ், எல்போ மடங்காம ஃபுல் ஸ்ட்ரெச். 5, 4, 3, 2, 1. கழுத்துக்குள்ளது. வஜ்ராசன் போட முடியறவங்க வஜ்ராசன்ல போட்டுக்கலாம். இல்ல முடியல அப்படின்னா நார்மல் கிராஸ் லெக் சுகாசன்ல உட்காரணும்னாலும் உட்காந்துக்கலாம். ஓகே, எது கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. ஒரு கையை ஜஸ்ட் கீழே லாக் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கு மாடரேட் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெச் கொடுக்கணும். கரெக்ட். ஜஸ்ட் சைட்ல பிடிச்சிக்கோங்க. பின்னாடி வரைக்கும் போக வேண்டாம். அப்படி ஜஸ்ட் ரிலாக்ஸா சைட்ல பிடிச்சுக்கோங்க. சங்கருங்க. 10, yes, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Side change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. கைக்குள்ளது உட்காந்துட்டே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம், இல்லை எழுச்சிக்கலாம். கையை நல்லா
சைடில் ஸ்ட்ரெச், இன்னொரு கையை கீழே இருந்து லாக். சிக்ஸ், 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Side change. நல்ல சைடில் ஸ்ட்ரெச், கீழே இருந்து லாக் and hold. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. குவாட்ஸ்குள்ளது காலை பேக் ஃபோல்ட் பண்ணுறோம். சப்போர்ட் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம், எங்கேயாவது பிடிக்கணும்னா பிடிச்சிட்டு பேக் ஃபோல்ட். உங்களோட குவாட்ஸ் தைஸ்க்கு ஸ்ட்ரெச் ஆகணும். ஆகவே இல்லைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பேக் அண்ட் ஹோல்ட். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பேக் அண்ட் ஹோல்ட். சப்போர்ட் எடுத்துக்கலாம் சுபாஷ் மேம். 6, 5, 4, 3, 2, 1. சைட் சேஞ்ச். எங்கேயாவது இன்னொரு கை வச்சு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு கையில மட்டும் பிடிச்சிட்டு ஸ்ட்ரெச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Last one, full body stretch. கை ரெண்டும் லாக். Heels up, hands up. மேலே கை கொம்பு எல்போ மடங்காம நல்ல full stretch and hold. 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Done.